வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருக்கும் சத்குரு உடல்நிலை குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. வாங்க அவர் உடல்நிலைக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புனிதமான இடத்துல ஒன்றானது தான் நம்ம ஈசா மையம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த ஈசா மையம் பார்த்தீங்கன்னா சத்குரு அவர்கள் தான் இது தொடங்கி அதை வழி நடத்திட்டு வராரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஈசா மையத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப களை கட்டி இருக்கும். இப்படித்தான் சமீப நாட்களுக்கு முன்பு சிவராத்திரி நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு பிரபலங்கள், முன்னணி நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள் என பல்வேறு பிரபலங்கள் இதில் கலந்து கொண்டு இந்த ஈசா மையத்தில் தியானம் செஞ்சாங்க. இந்த வழிநடத்தி செல்பவர் சத்குரு பார்த்தீங்கன்னா இவருக்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. சத்குரு கடந்த 4 வாரங்களாக கடுமையான தலைவலியால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில சத்குரு மகா சிவராத்திரியில் டெல்லியில் நடந்த மற்ற கூட்டங்களில் முழுமையாக பங்கேற்றுள்ளார். இந்த ஈசா மையத்தின் மீது பார்த்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக நிகழ்ந்து வருகிறது. அதாவது இந்த ஈசா மையத்திலிருந்து ஒரு பெண் பார்த்தீங்கன்னா கிணத்துல மாயமான நிலையில கிடந்ததை பார்த்துருக்காங்க. இது சமீப நாட்களுக்கு முன்பு ரொம்ப சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் ஒடுக்கியதுனே சொல்லலாம். இந்த ஈசா மையத்தில் அப்படி என்னதான் நடக்குது, என்ன நிகழ்வு நடக்குது, அதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன என்று பல்வேறு மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா போய் ஆராய்ஞ்சு அதை வெளியிட்டு வராங்க. இது பல்வேறு தரப்பினருக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மிக அதிர்ச்சியாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈசா மையம் பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள் அழிக்கப்பட்டுதான் இது உருவாச்சுன்னு அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் எழுந்து உள்ளது. இந்த நிலையில இதை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காரு நம்ம சத்குரு அவர்கள். இந்த சத்குரு நடத்துகிற ஈசா மையத்திற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு இந்துக்கள் இது புனிதமான ஒரு இடமாக பார்க்குறாங்க. இங்கு மிகப்பெரிய ஒரு சிவன் சிலை இருப்பதால் இங்கு சுற்றுலாத்தலமாக மாற்றி அதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில இதை வழிநடத்தி சென்ற சத்குரு அவர்களுக்கு இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கின்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே பல்வேறு தரப்பிலிருந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் கூறி வராங்க. சத்குரு கடந்த 4 வாரங்களுக்கு கடுமையான தலைவலியால் அவதிப்பட்டு வந்தார். இருந்த போதிலும் சத்குரு மகா சிவராத்திரியில் டெல்லியில் நடந்த மற்ற கூட்டங்களில் முழுமையாக பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்பு சத்குரு அவசர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். இதையடுத்து அவர் நன்றாக குணமடைந்து வருவதாகவும் அவரது உடல்நிலை எந்த கவலைப்பட தேவையில்லை எனவும், மேலும் சத்குருவின் உடல்நிலை முன்னேற்றம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உள்ளதாகவும் டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். இவருக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்புகளில் இருந்து இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் பிரார்த்தனையும் செஞ்சுட்டு வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.